அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா பாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒளியியல் 3rd லெசன் லைட்டை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. ஸோ இங்க பாருங்க, நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா டே டு டே லைஃப்ல. ஸோ அதுல பின்னாடி ஒரு கோட்டிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோட்டிங் இருக்கிறதுனாலதான் அது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா ஒர்க் ஆகி நம்மளோட முகம் வந்து அது எதிரொலிக்குது. ஸோ அந்த கோட்டிங் ஒரு வேலை இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு லென்ஸா வந்து மாறிடும். லென்ஸ் அப்படின்னா தமிழ்ல வில்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க பின்னாடி அந்த கோட்டிங் கொண்டு வரக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவை. உலோக கலவைனா என்னன்னு பாத்தீங்கன்னா உலோகம் பிளஸ் உலோகம், ரெண்டு உலோகத்தை ஒன்னா மெர்ஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் தான் உலோக கலவைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ரெண்டு உலோகத்தை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா பாதரசம் மற்றும் வெள்ளி ரெண்டு உலோகத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி உலோக கலவையை அந்த கண்ணாடிக்கு பின்புறம் பூசி அதை வந்து எதிரொலிக்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாதரசம் பத்தி நம்ம ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாதரசம் வந்து எல்லா உலோகமுமே அறை வெப்பநிலையில திண்ம நிலையில தான் இருக்கும். அதாவது அறை வெப்பநிலைனா டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர். ஆனா இந்த பாதரசம் மட்டும் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு, எதுனா மெர்க்குரி, இந்த பாதரசம் தான். ஸோ இந்த பாதரசத்தையும் வெள்ளியும் கலந்து யூஸ் பண்ணாங்கன்னு பாத்துட்டோமா. அடுத்தது பாருங்க, உலோக கலவையினை இதற்கு பயன்படுத்தினர். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணது எது, பாதரசம் பிளஸ் வெள்ளி, அந்த உலோக கலவை. இப்ப நம்ம கரண்ட்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வெள்ளி, அலுமினியம் வெள்ளி இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ண அந்த கோட் பண்ணி மெல்லிய படலமா யூஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கோம் ஆடியா. அடுத்தது பாருங்க, வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவியாடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல நமக்கு தோன்றும். ஸோ நம்மளோட வெஹிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய சைட் மிரர்ஸ் எல்லாத்துலயுமே ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பின்னாடி வர்ற வண்டி உங்களை விட்டு தூரமா இல்ல, அதை விட வந்து உங்களுக்கு தெரியறதை விடவே ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எதுக்காகனா நம்ம வண்டி பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா வந்து போயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் நம்மள வார்ன் பண்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல பயன்படுத்தப்படுற எல்லா ஆடிகளுமே குவியாடிகள். இந்த குவியாடிகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இமேஜையும் குவிச்சு காட்டும். சோ அந்த மொத்தமா அந்த ரோடு எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த மிரர்ல காட்டுறதுனால நமக்கு வந்து அது எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரியும் சின்னதா இருக்கிற மாதிரியும் தெரியும். அதை வந்து அப்படி இல்லைன்னு வார்ன் பண்றதுக்காக தான் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க, கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுநர் டயோக்கல்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளது. சோ கிரேக்க ரோமானியர் காலத்திலேயே பரவளைகள் பத்தி அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற மெத்தோட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்குது. பட் இருந்தாலுமே எப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கான அப்ரூவல் வந்து எங்க வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணித வல்லுநர் டயோக்கல்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள். சோ நமக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல அவங்க யூஸ் பண்ணாங்கன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா எரிக்கும் ஆடிகள்ன்ற இந்த புக்ல தான் பரவளை ஆடின்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதாவது பாராபோலா மிரர் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பின்ஷால் என்ற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார். முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது. சோ பரவளையம்னா பாரபோலா ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் பரவளைய ஆடி, அந்த ஷேப்ல இருக்கிறதுனால அதை வந்து பரவளைய ஆடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இந்த நம்மளுடைய இந்த ஹென்றி ஹெர்ட்ஸ் உருவாக்குன பரவளைய ஆடி இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டிவி ஆண்டனாவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து பரவளைய ஆடியை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு இதுல முக்கியமான டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த புக்ல ஃபர்ஸ்ட் வந்து பரவளைய ஆடை பத்தி எழுதியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பரவளைய ஆடி யார் வந்து உருவாக்குனாங்க, இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்தது பாருங்க, வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவேதான் ஆடைகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. சோ அலுமினியம் வெள்ளி ரெண்டுமே இப்போ கரண்ட் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம். அதுலயுமே அலுமினியத்தை விட வெள்ளி தான் ரொம்ப எஃபெக்டிவானது. சோ வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் அதனாலதான் நம்ம வெள்ளியை பின்னாடி பக்கம் பூசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு சில பொருட்கள் கொடுத்துட்டு அதுக்கான ஒளி விலகல் எண் கொடுத்திருக்காங்க. சோ காற்று அப்படின்னா 1.0, நீர் அப்படின்னா 1.33, ஈத்தரோட ஒளி விலகல் எண் 1.36, மண்ணெண்ணெய்னா 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ்னா 1.56, வைரம்னா 2.4. இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி செயல்பாடுகள் கொடுத்திருக்கிறது பெருசா நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில்லை காண முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வழியே ஒளி செல்லும் பொழுது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மலைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது. சோ நமக்கு நல்லா தெரியும், வானவில் எப்பவுமே டே டைம்ல தான் நமக்கு தெரியும். நைட் டைம்ல எங்கேயாச்சும் வானவில் தெரிஞ்சிருக்குதுங்களா? இல்லைங்களா? சோ அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சன்லைட் தான். சூரிய ஒளியின் காரணமாக தான் நமக்கு வானவில் நல்லா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சூரிய ஒளி காரணம்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ லைட் லெசன்ல நம்ம என்ன படிச்சிருந்தோம்? 7 கலருமே, அதாவது இந்த விப்ஜிஆர், இந்த 7 கலருமே ஈக்குவல் ரேஷியோல இருக்கிற இடத்த நம்ம கண்ணு வெள்ளை அப்படின்ட்டும், 7 கலருமே இல்லாத இடம் கருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ 7 கலருமே இருந்தா நம்ம கண்ணுக்கு அது வெள்ளையா தெரியும். 7 கலருமே இல்லாத இடத்த நம்ம கண்ணு என்னன்னு சொல்லும்? கருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நம்மளோட சன்லைட் எல்லா வெளிச்சமுமே ஏன் நமக்கு வெள்ளையா தெரியுது? வெளிச்சம்னாவே வெள்ளைதான் இல்லைங்களா? ஏன் எல்லாமே வெள்ளையா தெரியுதுன்னா அது அந்த 7 கலர்ஸோட காம்பினேஷன். சோ நம்மளோட சன்லைட்டும் அந்த 7 கலர்ஸோட காம்பினேஷன் தான். சோ அதனாலதான் அது 7மே ஈக்குவல் ரேஷியோல இருக்கிறதுனால நமக்கு வெள்ளை கலர்ல தெரியுது. சோ மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க அந்த கிளவுட்ஸ் சுத்தி அங்க மிதந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்ப சூரிய ஒளி அந்த கிளவுட்ஸ், அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ், அந்த நீர் துளிகள் மேல படும் பொழுது அப்படியே அழகா நிறப்பிரிகை அடைஞ்சு, நிறப்பிரிகைனா 7 வண்ணங்களா பிரிகிறது. சோ அதான் நிறப்பிரிகைன்னு சொல்லுவோம். நிறப்பிரிகை அடைஞ்சு 7 கலரா நமக்கு தெரியுது. சோ இதன் மூலமா தான் வானவில் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோட நம்மளோட லைட் லெசன் பார்ட் 1 புக் பாக்ஸ் வீடியோஸ் முடியுது. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், பார்ட் 2 பத்தி. சோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.